ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரப்போகிற பொங்கல் திருநாளுக்கு எண்ணெய் குடிக்காத மெதுவடையும் சூப்பராக சாம்பார் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர், பெரிய வெங்காயம் 1, தக்காளி, இதோட பூண்டு அப்படி இல்லைன்னா பெருங்காயம் சேர்த்து குக்கரில் 3 விசில் நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சதை இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மசிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா குண்டு மிளகாய் இருக்கு இல்லையா, வர மிளகாய், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு செவந்து வந்தவுடனே இதை மசிச்சு வச்ச பருப்பில் நம்ம கொட்ட போகிறோம். இது எதுக்குன்னா டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும் இந்த டிஃபன் சாம்பாருக்கு. அதனால் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகாய்த்தூளோட டேஸ்ட்டு தான் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு மணத்தையும் ருசியையும் கொடுக்கும். அதனால் இந்த மிளகாய்த்தூளை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. இங்கே நான் 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சாம்பார் பொடி இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா இந்த மிளகாய்த்தூளோட டேஸ்ட்டே இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்தவுடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக டிஃபன் சாம்பார் ஒரு அரை மணி நேரத்தில் தயாராகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்பொங்கல், இட்லி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வைத்த கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். நமக்கு சுவையான டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் இருத்துட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் சொல்கிற டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக எண்ணெய் குடிக்காத மெதுவடை கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணீர் விட்டுருக்கேன். அடுத்து விடுற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ஸ்பூனில் விட்டு விட்டு தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த உளுந்து நல்லா அரையும். இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் கூடியும் தப்பு கிடையாது. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டோன்னே மிதக்கணும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா ஃப்ளப்பியாக நமக்கு மாவு தயாராகிடுச்சு. இருக்கிற மாவையும் நல்லா அரைச்சிடலாம். உருளைக்கிழங்கு 3 வேக வச்சுருந்தேன். அதில் ஒரு உருளைக்கிழங்கை அரைத்து வைத்த இந்த உளுந்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம். அரைத்த மாவை இந்த மாதிரி ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கையால் அடிச்சிடலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் சேர்த்து நல்லா கையால் அடிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வடை ரொம்ப நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வைத்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இங்கே நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு துளி கூட எண்ணெய் குடிக்காது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் எண்ணெய் கம்மியாக தான் குடிக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மெதுவடை உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நல்லா கையால் அடிச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்படி இல்லை அப்படின்னா ரவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வடையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா செவந்து வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு எண்ணெய் கம்மியாக குடிக்கிற வடை தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 3/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு இதை எடுத்துருக்கோம். இதுக்கு 4 டம்ளர் தண்ணீர் விட்டுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம், உப்பு சேர்த்து 4 இல்லைன்னா 5 விசில் வர வரைக்கும் குக்கரில் வேக வச்சிடலாம். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன்.
இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் வேணும்னா கூட ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்ல செவப்பாக வறுத்து எடுத்துடலாம். முந்திரியை வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்தோன்னா முந்திரியோட கலர் வந்து ரொம்ப கருகாது. செவந்து வந்தோடனே முந்திரியை நம்ம நெய்யிலேருந்து எடுத்துடலாம். அப்போ தான் இதை வந்து வெண்பொங்கல் தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதே நெய்யில் கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல தாளிப்பை இந்த வேக வைத்த வெண்பொங்கலில் கொட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல செவந்து வந்த முந்திரியும் இதன் மேலே சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி முறையில் நீங்கள் வெண்பொங்கல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணீர் விட்டு நான் பண்ணியிருக்கேன். நல்ல குழைவான வெண்பொங்கல் நமக்கு தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் நல்ல கமகமன்னு வருது. சூப்பராக நமக்கு வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த முறையில் நீங்கள் இந்த மாதிரி பொங்கலுக்கு பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இதே முறையில் சாம்பாரும் செஞ்சு பாருங்கள், நமக்கு சூப்பராக இப்போ சாம்பார் வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி தாளிப்பு சேர்த்துருக்கோம். இந்த தேங்காய் சட்னியோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டில் பரிமாறிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம சுட சுட வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, அதுக்கு சூப்பரான டிஃபன் சாம்பார், எண்ணெய் குடிக்காத மெதுவடை வித் டிப்ஸோட இந்த முறையில் நீங்கள் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து இந்த பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல், அக்கார வடைசல், இந்த ரெசிபியெல்லாம் நம்ம போட போகிறோம். நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.